ஹாய் டியர். வெறும் 5 நிமிடத்தில் ரோட்டுக்கடை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதோட ஒரு 3 பல்லாரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 பூண்டு, 3 வரமிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் 2 ஸ்பூன் பொரிகல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக சீரகமும் இதில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். நல்லா தேவைப்படுற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி. இதோடு சேர்த்து ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாருங்கள்.